வணக்கம். குமார் ஆஸ்ட்ரோ டிவி அன்பர்களுக்கு கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் குமார் பேசுகிறேன். இன்னைக்கான பதிவு நம்ம என்ன பார்க்க போகுதுன்னா, மே மாதம் மேசராசிக்குரிய பொது பலன்கள் மட்டும்தான் பார்க்க போறோம். எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மே மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இருக்கு. செவ்வாய், புதன் எல்லாமே நன்மை, இந்த கிரகங்கள் எல்லாமே நன்மை செய்யக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க. செவ்வாய், சூரியன், சுக்கிரன் இந்த மூணுமே ரிஷபத்துல தான் இருக்கு. இதனால இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறந்த மாதமாக அமையும். இந்த மாதம் மேசராசிக்காரர்கள பொருளாதார நிலை, தொழில் நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல குறுப்பெயர்ச்சி வரை உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை இந்த மாதம் பார்க்கலாம். மாதம் நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். செவ்வாய் ஒரு நல்ல இடத்துல இருக்கிறதுனால உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, எதாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா, புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்னு ஒரு மனநிலை இருக்கும். உங்களுக்கு இந்த மாதம் பொருளாதார வரமே அதிகமாக இருக்கிறதுனால பண வரவும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த பணத்தை எதில் தான் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பீங்க. அதுக்கு இதுதான் கரெக்டான நேரமும் கூட. நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது நல்ல முதலீடாக இருந்தால் கண்டிப்பாக முதலீடு பண்ணலாம். பிஸ்னஸ் ஏதாவது தொடங்க போகிறேன்னா இந்த மாதம் கண்டிப்பாக தொடங்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கக்கூடிய செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கிறனால கண்டிப்பாக வெற்றி உண்டு. இந்த மாதம் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் வரும். பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ இல்லை வேலைக்கு போகிறீங்களோ எது பண்ணாலுமே ஒரு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கும். அது பெரிய தடுமாற்றமாக இருக்காது. உங்களோட முடிவில் நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதம் வெற்றி கறக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். மேசராசிக்கு திருமண வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, குரு 2ஆம் வீட்டுக்கு வராரு மே மாதம் 1ஆம் தேதி. கல்யாணம் நிறைய பேர்த்துக்கு கனவாகவே போயிருமா அப்படின்னு சொல்லி மேசராசிக்கு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த கனவெல்லாம் நனவாகக்கூடிய நேரம் தான் இந்த காலகட்டம். உங்களுக்கு நல்ல திருமண வரன் அமையக்கூடிய மாதமாக இருக்கும். கண்டிப்பாக மேரேஜுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதத்தில் நிச்சயம் பண்ணக்கூடிய வாய்ப்பு மேசராசிக்காரர்களுக்கு இருக்குது. கல்யாணம் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த கல்யாணத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், தடைகள் வருது, ரெண்டு பேருக்கு குடும்பத்திலுமே ஒத்து போகல அப்படின்னு சொல்லி நிறைய மேசராசிக்காரர்கள் ஒரு குமுறலோட இருப்பீங்க. ஆனால் இந்த மாதம் அது எப்படி தான் தீர்வும் தெரியாது, எல்லாமே தீர்ந்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் உங்களோட காதல் கல்யாணமாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். குரு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதனால் எந்த கவலையும் படாமல் ஒரு திருமணத்துக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதார வரவு இருக்கும். அதே நேரத்தில் குடும்பத்துக்காக சுப செலவுகள் ஏதாவது பண்ணுவீங்க. ஏதாவது குடும்பமாக சேர்ந்து ஏதாவது டூர் போயிட்டு வர்றது, இல்லை குடும்பத்துக்காக ஏதாவது குடும்பத்தில் ஒன்று சேர்ந்து ஏதாவது ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கிறது, இந்த மாதிரி மேசராசிகளுக்கு நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். ஒரு சில மேசராசிக்காரர்கள் கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள்லாம் பிரிஞ்சிருக்க நிலை கூட ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த மாதம் எல்லாமே சரியாயிரும். குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களோட திருமண வாழ்க்கையும் ஒரு நல்ல முன்னேற்றம் அடையும். சண்டை சச்சரவுகள் இருந்தாலுமே அது பூர்ணமாக குணமாகும். மேசராசி மாணவர்களுக்கு இந்த மாதத்துல ஒரு சில கவனக்குறைவுகள் ஏற்படலாம், இல்லை கவனச்சிதறல்கள் ஏற்படலாம். அதெல்லாம் கவனக்குறைவோ கவனச்சிதறலோ இருந்தாலுமே உங்களோட மனசை ஒருநிலைப்படுத்தி படிச்சீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய மாதமாக இருக்கும். நான் வெளியூருக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு இது கண்டிப்பான சாதகமான மாதம். லோன் கிடைக்காத மாணவர்களுக்கு லோன் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். குறிப்பெயர்ச்சி நல்லா இருக்கு. செவ்வாயுமே 12ஆம் வீட்டில் இருக்கிறனால மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான எந்த பிரச்சனையும் வராது. கல்வியுமே சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். அடுத்து உடல்நிலைன்னு வர்றப்ப மே மாதம்னாலே என்ன மாதம்னா ஒரு வெப்பமான மாதம். அதுலேயும் சூரியன் உச்சமாக இருக்காரு. சூரியனும் 1ஆவது வீட்டில் உச்சமாக இருக்கிறதுனால கண்களில் எரிச்சல் இருக்கும், ஓவர் டென்ஷன், உடம்பு சூடுகள் அதிகமாக இருக்கும். இந்த மாதத்தில் செவ்வாய் 12ஆம் வீட்டில் ராகுவோடு இருக்கிறதுனால சின்ன சின்ன மனக்குழப்பங்கள், மன சங்கட்டங்கள், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட குறிப்பாக கண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை இந்த மாதம் வரக்கூடிய இருக்குது மேசராசிக்காரர்களுக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது மேசராசிக்காரர்களுக்கு. பெரிய அளவு பிரச்சனை எதுவும் தெரியலை மேசராசிக்காரர்களுக்கு. இந்த மாதம் நல்ல மாதம் தான். உடல்நிலையுமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலுமே தீரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். தீராத பிரச்சனை எது இருந்தாலும் தீரக்கூடிய மாதம். முழுமையாக தீர்மானம் சொல்ல முடியாது. அது கொஞ்சம் ரிலீஃப் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதத்தில் மேசராசிக்காரர்களுக்கு. காலத்தில் பெருசாக பிரச்சனை எதுவும் இல்லை. அதனால் இந்த மாதம் நல்ல மாதம் தான். மேசராசி மே மாதத்தை பொறுத்தவரைய எல்லா கோள்களுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. செவ்வாய், சுக்கிரனை தவிர மற்ற எல்லா கோளுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த மாதம் வீடு மனைகள் வாங்கக்கூடிய யோகம் வரும். புதிய ஆபரணங்கள் வாங்குவீங்க. பழைய உறவு தேடி பேசுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த மாதம் தீர்ந்து போகக்கூடிய மாதமாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன் அமையக்கூடிய யோகம் கிடைக்கும். பண வரவு இருக்கும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கும், நல்ல முதலீடு பண்ணுவீங்க, பிஸ்னஸில் முன்னேற்றம் ஏற்படும். அதனால்
இது எல்லாத்தையும் பார்க்கும்போது மேசராசிக்கு வந்து இது வந்து ஒரு உடல்நலத்திலையுமே நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுனால, நல்ல முன்னேற்றம் இருக்கிறதுனால மேசராசிக்காரர்களுக்கு ஆக மொத்தம் மே மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவும் மகிழ்ச்சியான மாதமாகவும் இருக்கும். இதில் வந்து எந்த சந்தேகமும் வேணால், கண்டிப்பாக இந்த மாதம் மேசராசிக்காரர்களுக்கு நல்ல மாதமாக அமையும். மேசராசிக்காரர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.